ஓகே ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடுமா வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். சொல்லுவா. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னை விட உயர்ந்துட்டான் உள்ளத்திலயும் அன்புலயும் மனசுலயும். அதனால இன்னைக்கு என்னோட டேபிளுக்கு மேல நிக்க வச்சிருக்கேன். நாளைக்கு இந்த உலகமே அண்ணாந்து பாக்குற மாதிரி பெரிய ஆளா வருவான். ஆஷாத்திய பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி காலையில டிஃபன் மத்தியான சாப்பாடு சாப்பிடாம இவனா வெயிட் பண்ணிருக்கான். அதெல்லாம் வெயிட் பண்றது கூட பரவாயில்ல. நான் வந்து ஆஷாத்திய தண்ணி கூட குடிக்கலையா காலையில. தண்ணிக்கு என்ன சொன்னா அதுக்கும் என்ன பார்த்தா குடிப்பேன்ட்டானா. தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு இந்த கிஃப்ட் வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணணுமா, பிரிச்சு காமிக்கணுமா. அதனால வந்து என் டேபிளுக்கு மேல நிக்க வச்சிருக்கேன். அவங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஒரு விர்ச்சுவல் ஆட்டிசமா இருந்த ஒரு குழந்தை இன்னைக்கு பர்ஃபெக்ட் ஆகி நார்மலா இருக்கு. நிறைய எடுத்துட்டு வந்திருக்கான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்குன்னு. என்னென்னமோ இன்னைக்கு எல்லாம் காமிக்கணுமா. நம்ம பிரிச்சு காமிச்சிருவாக்க. நீ இப்ப கீழே இறங்கிக்கலையா, அந்த பக்கம் அம்மா தூக்க சொல்லி அந்த பக்கம் தூக்கிக்கோங்க. ஃபேஸ் தெரியும், ஃபேஸ் தெரியும். இது என்ன கிஃப்ட் நான் பிரிச்சு இப்ப காமிக்கணுமா அவருக்கு. கவருக்குள்ள இருந்தாத்தாமா நிறைய போட்டோ வந்து உடஞ்சிடக்கூடாது. நிறைய கவர் போட்டிருக்கீங்களாப்பா. நீ அங்க தூரமே நிக்கணும், இங்க வரக்கூடாது. உங்க மாமா பேக் பண்ணாங்களா? யார் பேக் பண்ணாங்க? மாமாவா? நீங்க குழந்தை பேர்லாம் சொல்லக்கூடாது, எதுவுமே பேசாங்க. அப்புறம் வீடியோ நான் கட் பண்ணி டெலிட் பண்ணி திருப்பி போட முடியாது. கஷ்டமாயிடும். ரொம்ப கஷ்டம் போலியா. ஏன்பா பத்திரமா கொண்டீங்கப்பா அங்கிருந்து? எப்படி கொண்டு வந்தீங்க? ட்ரெயின்லயா? எதுல வந்த? என்ன வண்டியில வந்த? நீ வரமா எப்படிப்பா வந்த? கார்ல வந்தியா, பஸ்ல? என்ன இது? என்னப்பா ஹோமியோபதிக் வீட்ல போட்டு ரொம்ப கொடுத்துருக்கீங்க. என்னப்பா? வாடா உள்ள வாடா. ஹோமியோபதிக் குவீன் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பொங்கல் சாம்பார். ஓ பொங்கல் சாம்பார். ஃபிஷ் மீன். மீன் சாப்பிட மாட்டானா? நான் ஊட்டி விட்டா பொங்கல் சாப்பிட்டியா? என்ன வேணும் உனக்கு? பொங்கல் மட்டும் போதுமா? சாம்பார் வேணாமா? சரி நீ சாப்பிடு. இந்த மீன் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சரி அப்புறம் உனக்கு வேற என்ன? ஜூஸ் கொடுக்க சொல்லவா? ஜூஸ் கொடுக்க சொல்லவா? ஜூஸ் என்ன எப்படி சத்தா சாப்பிட வேணாமா? ஓ அதெல்லாம் எடுத்துருவான். சரி ஒரு குட்டி தண்ணி கொடுங்க டம்ளர். கேக்குறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கே. தேங்க்ஸ்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லுமா நீனா. சரி இத வந்து அம்மாட்ட கொடுத்துரு. நம்ம வீடியோல பேசி முடிச்சுட்டு சாப்பிடுவோமா இல்ல சாப்பிட்டு வீடியோ பேசுவோமா? பசிக்குது இல்ல உனக்கு? கொஞ்சம் பசிக்கலையா? காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கான். இதுல வந்துட்டு லெனின் சார் போட்டோ, அச்சு ஐஷு போட்டோ. ஓ இதுல இவனோட போட்டோ சேர்த்து போட்டிருக்கீங்களா? நான் உனக்கு இதுல காமிச்சிட்டேனே. ஆனா பரவாயில்ல, இதுல நீதான் தெரியாது யாருக்கும். ஹோமியோபதி குழந்தை போட்டோ கொடுத்திருக்காங்க. ஓ இப்ப நான் உன்னை பத்திரமா என் கூட எப்பயுமே வச்சுக்குவேனா? இது யாரு? நீயா? அதான் வைக்கப்பட்டியா? ஹோமியோபதி குவீன் போட்டிருக்க. யார் குவீன்? நானா? நீயுமா? நீ கிங் நான் குவீன். ஓகே நீ ராஜா நான் ராணி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப கை கொடுக்கணும். சஃபாரி எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. என்கிட்ட காமிக்க கை காமிச்சுட்டாரு புது ட்ரெஸ். ஓகே இப்ப வந்து நாங்க எழுத போறோம். இதுல வந்து எப்படி இருந்தான்னா இன்னைக்கு அவங்க டீச்சர் வந்து பேசி எனக்கு ஒரு ஆடியோ அமைச்சிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கான், அவ்வளவு சூப்பரா குணமா இருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் சரி எழுது சொல்லிட்டே எழுதணும், சத்தமா சொல்லிட்டே. நீ முகம் தெரிஞ்சிடாம எந்திரிச்சு இப்படி குணிச்சுக்காம எந்திரிச்சு சொல்லிட்டே எழுதணும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்ப 2023 9வது மாசம் வந்தாங்க. அவனுக்கு வந்துட்டு ஐ கான்டாக்ட் இல்ல. சத்தமா சொல்லு. இது என்னது?
அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ கான்டாக்ட் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, அப்புறம் அடுத்தவங்களை கிள்ளிடுறான், கடிச்சிடுறான், அப்படிலாம் கம்ப்ளைண்ட் எக்கோலியா இருந்துச்சு. என்ன மேம்? 2023 9வது மாசம் வந்தாங்க. விளையாடும் போது அடுத்த குழந்தை ஹர்ட் பண்ணிடுறான், ட்ரெஸ் போடலன்னா அந்த ஷைனஸ் தெரியல. அது இப்ப எப்படி மேம் இருக்கான்? அதுக்கப்புறம் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்காங்க. எல்லா குழந்தைங்க கூட மிங்கிள் ஆயிராங்க. மத்த குழந்தைங்க அழுகக்கூடாது. நீங்க வந்து இந்த பக்கத்துல எமோஷனல். ஓகே, நீங்க இதே கட்டி பிடிச்சிக்கலாம். நம்ம முஸ்லீம் இதுல என்ன பண்ணணும்? கட்டி தானே பிடிக்கணும். கட்டி பிடிச்சுக்கோங்க. ஓகே, சந்தோஷம். இருங்க, அப்படி பேக் போஸ் தான் காமிக்கணும். காமிக்க கூடாது வீடியோல உள்ள. சரி சரி, சமாதானம் ஆயிட்டீங்களா? அழுக கூடாது. சரி, இன்னைக்கு குணமாயி ராஜா மாதிரி ஆயிட்டா இப்ப எதுக்கு அழுகிறீங்க? இன்னைக்கு சூப்பர் ஆயிட்டான்ல, பெருமையா இருக்கா? பேர்ல வெளியே கூட்டு போனா பாசத்தின் அடையாளம். என் மேல அவன் காமிக்கிற அன்புக்கு நான் என்ன தகுதி இருக்குன்னு தெரியல, எவ்வளவு திருப்பி பண்ண போறேன்னு தெரியல. அவன் இன்னைக்கு என் மேல நீ எழுதுப்பா அவ்வளவு அன்பு என் மேல காமிச்சிருக்கான். அந்த இது கொடுத்துருங்க, காமிச்சு. இப்ப உங்களுக்கு பேர்ல பெருமையா கொண்டு போய் எல்லா இடத்துலயும் விசேஷ வீடு இதுக்கெல்லாம் காமிச்சிருங்களா? கூட்டிட்டு போறோமா, எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனா பிச்சு பேர் பார்த்து பிச்சு எடுத்துரும், எடுக்க விட மாட்டோம். இப்ப அல்லாண்டு ஒரு சேர்ல உட்கார மாட்டோம். சைல்டோட கம்பேர் பண்ணல ரொம்பவே அமைதியா இருப்பா, ரொம்ப ஆனா நார்மலா எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ள கோவம் வரும். அடிச்சா கோவப்படுவான், இது பண்ணுவான், அழுதுருவான். நீங்க ஆனா அடிக்காதீங்க. அடிக்கும் போது நான் ஒரு அடி அடிச்சது இல்லை. இதாட்டும் கோவம் அடிச்சிடும். நான் அடிக்க மாட்டேன், இந்த பிள்ளைய திட்டுவேன். என் பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ரெண்டு கையில எழுதுறோமா? அப்படியா? ரெண்டு கையிலுமே எழுதுவாங்க. இந்த கை வலிக்குதுன்னா கையில மாத்தி PQR. அப்புறம் ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? எஸ். ஓகே, எஸ். எஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? ஓகே, டீக்கு அப்புறம் யூ வரும். ஓகே, வி டபிள்யூ எக்ஸ், அப்புறம் ஒய், அப்புறம் என்னது? வா, முடிச்ச போதும். நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன என்ன இதெல்லாம் இதை சொல்லிடலாம். சொல்லிடுவோம்ல, போதும்ல. கிறிஸ்டல். ஓ, இவ்வளவு எழுதுனா வீடியோ ரொம்ப நேரம் அதனால பாவம்ல எல்லாரும் நம்ம அதனால எதுனா சொல்லிடு. இதெல்லாம் என்னன்னு சொல்லிடு. இது என்னது? இந்த பெண் வச்சுங்க பாரு. இது யாரு? என்னது? அம்மா. இது இது என்னதுப்பா? உலகம். இதுதான் ஊதல். ஓகே, எறும்பு, ஏணி, ஐவர், கட்டக்கம், வாடா, அவையார், அக்கு, எக்கு, வாழ்பாது. அது காக்கா, காக்கை, காக்கை, சங்கு, தச்ச, இஞ்சி, கைட்டு, கைட்டு. பட்டம்னு சொல்லுப்பா. நண்டு. நண்டு சாப்பிடுவியாப்பா? நண்டு சாப்பிடுவியா? ஃபிஷ் சாப்பிடணும்ப்பா, நல்லதுப்பா. நீ ஃபிஷ் சாப்பிடணும். நீங்க சொன்னீங்க, அந்த மீன் வாங்கி கொடுத்தேன். மத்தி மீன்ல முள்ளு இருக்கும், நல்லது வாங்கி கொடுத்தீங்களா? நீங்க தான் சொன்னீங்க வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க. வீடியோ போட்டேன். நீங்களும் வீடியோ பாப்பீங்களா? எல்லா வீட்டுல எல்லாரும் பாக்குறாங்க. 50 பேரும் நம்ம பேர்லயே பாக்குறாங்க எல்லாரும். அப்படியா? எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இப்ப கூட இவனுக்கு எப்படி ஆச்சுன்னு ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. 4 பேருக்கும் போன் நம்பர் கொடுத்துருக்கு. வருங்க எல்லாரும் பேசாம இருந்தானே உன் பேரை இப்ப எப்படி பேசுறான்? ஓடிக்கிட்டே இருந்தானே இப்ப எப்படி நல்லா இருக்கான்? ஸ்கூல் போறான், படிக்கிறான். நாங்க உங்க பேரை சொல்லவும் நாங்க வரோம். ஸ்கூல்ல கேட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாருமே கேக்குறாங்க. ஸ்கூல்லயே எல்லாரும் கேக்குறாங்க. நாங்க உங்க பேருக்கு நாங்க சொல்லிருக்கோம். எல்லாத்தையும் போய் பாக்குறதுக்காக ஸ்கூல்ல இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் நிறைய இருக்குதுங்க. எல்லாம் போன் டிவி பாத்துனா இருக்குதுங்க. அவ்வளவு பேரும் அங்க போய் தான் ஆச்சா
அப்படின்னாங்க. ஆமான்னு சொல்லியிருக்க வருவாங்க. நீங்க எல்லாருக்கும் துவா கேளுங்க. அல்ல எல்லாரும் போன் டிவி காமிக்காம வளர்க்கட்டும்னு துவா கேளுங்க. அப்புறம் பிறக்கிற பிள்ளைல தன்னோட அடையாளத்தை உருவாக்கணும்னு கேளுங்க. பிறந்து கீழே உள்ள அந்த போனத்தை கொடுக்குது. நீங்க எல்லாம் அந்த காலத்துல கொடுக்காம கொடுக்கலாமா? போன் இல்லாதனால கொடுக்கல, இருந்தா நீங்களும் கொடுத்துருப்பீங்களா? அப்படிலாம் கொடுக்க மாட்டோமா. ஆனா மாமியாட்ட கஷ்டப்பட்டு மக்களை வளர்த்ததுனால எனக்கு அவ்வளவு கஷ்டம் தெரியுது. மாமியார் அந்த பாடு. இவங்களுக்கு அதெல்லாம் மாமியார் இல்ல. இல்ல நீங்க அம்மாவா மாமியார்? மாமியார். மாமியார். அதனால இப்ப இன்டா குத்தி காமிக்கிறீங்க. என் மாமியார் என்ன உழைக்கவே இடிச்சாங்க, நான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தேன். நம்ம வளர்த்தது மாதிரி இப்ப மக்களை வளர்க்க முடியுமா? பேர் பேத்தி வளர்க்க முடியுமாமா? அந்த காலத்துல 5 காசா 10 காசா கொடுத்து வளர்த்தோம். இந்த அப்படி இருக்குது. அப்படி இருக்குது. அதைத்தான் சொல்றேன். அந்த காலம் குறைச்சது ஒரு காலம், இந்த காலம் இருக்கிறது ஒரு காலம். திருப்பி அந்த காலம் மாதிரி இந்த காலத்துல இருக்க பிள்ளைகளும் மாறி நாங்கெல்லாம் அதுதான் துவா கேட்கிறோம். பழைய காலங்கள் வருங்கள்ன்ட்டு தான் துவா கேட்கிறோம். 8 வயசு 9 வயசு 10 வயசுலயே பிள்ளைங்க வயசுக்கு வருது. கவலையா இருக்குல்ல. அல்லாதே நாங்க எல்லாத்துக்கும் அல்லாதே உதவி பார்க்கணும், உதவி செய்யணும். இயற்கையா வளர்ந்தா இயற்கையா பிறந்தா பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் செயற்கைக்கு போறாங்களோ, இதெல்லாம் போனோ கண்டுபிடிப்புகளுக்குள்ள போறாங்களோ, செயற்கையா போற எல்லாமே அது ஆபத்து தான், பிள்ளைகளோட எதிர்கால அழிவு தான். சரி இதெல்லாம் இது என்னதுப்பா? எலிஃபண்ட். இது ஸ்பெல்லிங் பார்த்து சொல்றியா இல்ல பொம்மையை பார்த்து சொல்றியாப்பா? இந்த ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம். Q என்னது? வாவ், இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? நான் கூட பொம்மையை பார்த்து ஒரு வேலை சொல்லிடுறேன். அப்படியோ இது என்ன சொல்லு பார்க்கலாம்? ஷிப். ஸ்பெல்லிங் SHIP ஷிப். ஓகே. இது டைகர். டைகர் தமிழ்ல என்ன? இது தமிழ்ல எப்படி கூப்பிடுவோம்? இங்கிலீஷ்ல டைகர், தமிழ்ல இது பேர் என்ன? சிங்கம் இல்லப்பா, இது புலிப்பா. ஓகே, தமிழ்ல புலி. இதுதான்ப்பா சிங்கம். இதுதான் தமிழ்ல சிங்கம். அப்ப சிந்திக்கிறான்ல. அங்க போயிருக்காங்க இங்க போயிருக்காங்க, இவங்க பேர் சொல்லி இங்க காணோமே கேட்கும். ஃபாரின்ல இருந்து அவங்க அப்பா எந்த பேக்ரவுண்ட்ல இருக்காங்கன்னு கரெக்டா கேட்பான். அவங்க வந்து ஏதாவது ஹேர் ஸ்ட்ரைட்ல ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா, அத்தா முடி வெட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்கள பார்த்து பேச மாட்டாங்க, ஒரு செகண்ட் தான் பாக்கும் யார்கிட்ட பேசுறோம்னு. அவங்கள பார்த்துட்டு அவங்க பேக்ரவுண்ட்ல எங்கே இருக்காங்க, ரூம்ல இருக்காங்க அத்தா அப்படின்றோம். ஃபாரின் போறியா? பார்த்தாட்ட படிச்சு நல்ல பெரிய பெரிய வேலைக்கு ஃபாரின் போறியா இல்ல இங்கே வேலை பார்ப்பியா? அத்தா மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பியா இல்ல இங்க இந்தியாலே வேலை பார்ப்பியா? அத்தா மாதிரி அத்தாட்ட போணுமா? நீ நல்லா படிச்சு நல்ல வேலை சம்பாதிக்க ஆரம்பிச்சு அத்தாவை கூப்பிடுவோம். இதுல ஒரு ஆஜத்து நிகழ்ச்சி வச்சிருக்கோமா, அங்க உமரா செய்யலாம். பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர். அந்த உமரா போறீங்களா? வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு, கேப் போட்டு, வெள்ளை கலர் தொப்பி போட்டு செய்யுங்கம்மா. நிச்சயமா நிச்சயமா. 3 பேருக்குமே எடுத்து. சூப்பர். முன்னாடி கூட்டிட்டு போக முடியாது, இப்ப பிள்ளை சமத்தா குணமாயிட்ட. பிளைட்ல எல்லாம் போவியா? அங்க 5 நேரம் தொழுகிறியா? தொழுக போவியா 5 நேரம்? மதர்ஷாக்கு போறியா? மதர்ஷாக்கு போறியா? கை கொடுப்பா. வெரி குட்பா. ஓகே. இப்ப நீ உம்ராக்கு என்ன பண்ணுவ? உம்ரால என்ன இருக்கும்? எந்த இடத்து பாப்ப தெரியுமா? உனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதான் சொல்லியா? இப்போ உடனே ஜம்ஜம் தண்ணில எனக்கு எத்தனை வரியா? அத்தைக்கு புனித நீர்லாம் பேரிச்சம்பழமோ புனித நீரும் வருவியா? சரி. என் ஆஷாத்தை மறக்க மாட்டல. ஆனா நீ காலையில டிஃபன் சாப்பிடாம மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம என்ன பார்க்க வெயிட் பண்ணக்கூடாது. சாப்பிடணும். டைம் 2:30 2:30 மணி ஆச்சுல. வந்துட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ண, அப்பதான் எனக்கு சந்தோஷம். ஓகேவா? சரி, நீ போய் பொங்கல் சாப்பிட்டு போதும், அம்மா பேசிப்பாங்க. உட்காந்து. ஓகே. நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஓகே. நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை. இதான் எனக்கு கொடுக்குறாங்க. இந்த உலகம் தான் சாட்சிங்க பாருங்க.
ரொம்ப கேவலமா சாம்பார் சாதம் ஏன் வேணாங்கிற அப்புறம் அதுல வந்து அந்த முந்திரி அந்த இதெல்லாம் இருக்குல்ல அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கல போல. நட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வேற ஏதாவது கொடுக்க சொல்லவா? இல்லம்மா தயிர் சோறு கொண்டு வந்துட்டேன். கர்ட் ரைஸ் தான் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. அதான் எடுத்துட்டு வந்தோம். தயிர் சாதம் கொடுக்கவா? சாப்பிடவே இல்ல, பேக்ல இருக்கு, எடுத்து சாப்பிட இது மாட்டேங்க. நல்லாவே இல்லை, சமைக்கிற கடை சொல்லிட்டு போப்பா. எனக்கு இதுதான்ப்பா டெய்லி கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சுக்கோங்க. எப்படி சொல்லிட்டான் பாருங்க. சரி, இந்த நேரத்துல இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியில ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது ஒரு நேரம் அம்மாவுக்கு ஒரு வருத்தமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் இன்னொரு தடவை ஒரு பாட்டி வந்து குழந்தைய வெளியே கூட்டு போறது, சாப்பாடு ஊட்டி விடுது. சோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெஷல் சைல்ட்னா ஃபேமிலியை கூட்டு குடும்பமா வச்சிருங்க. அந்த டைம்ல வந்து ஒரு சித்தப்பாவோ மாமாவோ, அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, இங்க இருக்கிற உறவுகள் வந்து ஒரு கடை கூட்டு போறதோ, சந்தை கூட்டு போறதோ, ஒரு பழக்கடை கூட்டு போறதோ, ஏதோ ஒண்ணு நம்ம குழந்தைக்கு வந்து செய்வாங்க. என்ன சொல்றான்? எல்லாமே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் மட்டும் சாப்பிடணும். ஓ, எல்லாமே சாப்பிட தேவையில்லையா? கொஞ்சம் ஆனா சாப்பிடுங்க, அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன். ஆமா, அப்பதான் எனக்கு சந்தோஷம். நீ சாப்பிட்டாதான். தண்ணி தான் நிறைய குடிக்கிறாரு. தண்ணியே காலையில குடிக்காம என்னை பார்த்துதான் குடிப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையோட உள்ளத்துல கடவுளே வந்து பேசுவாரு. சோ அந்த குழந்தைங்களோட மனசுல எனக்கு ஒரு அழியா பேர் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடவுள் வந்து எனக்கு இந்த மருத்துவத்துறையே மக்களுக்கு சேவை பண்ற வேலையை வைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நேரத்துல அவங்க அம்மா பொறுமைசாலி, அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய சரி பண்ணி பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல. ஏப்பா இருப்ப பேசி முடிச்சுக்குவோம். இங்க பாரு, என்ன பாரு, நான் பேசுறது அந்த கேமரா தெரியல பாரு, அந்த பின்னாடி நின்று பாரு. இந்த அக்கா பேசுறாங்க, நான் தெரியலனா? இங்க பாரு, நான் தெரியலனா? நான் இப்ப கை காமிக்க தெரியுதா? நான் பிளைங் கிஸ் கொடுக்க தெரியுதா? பாருங்க பாரு, தெரியுதா? கரெக்டா அந்த அக்கா எடுக்கிறாங்கன்னு செக் பண்ணு. கரெக்டா எடுக்கிறாங்கன்னு பாரு. பார்த்துட்டே இது. இந்த மாதிரி என்ன இந்த உலகம் வந்து ஈஸியா பழிச்சு பேசுற ஒரு நிமிஷம் 10 மாசம் சுமந்து பெற்ற தாய்க்கு பிரசவ வலியை விட தன் குழந்தை சான்றோன்னு கேட்கும் போது அது பெருமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா தன் என்ன இவ ஒழுங்காவே பிள்ளை பார்க்க போன் டிவி வச்சு இப்படி பண்ணிட்டாங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. கல் எரிஞ்சிருக்கோ அது அவ்வளவு தூரத்துக்கு ரணமாகிற அளவுக்கு. ஆனா அந்த ஒவ்வொரு கல்லை பார்க்காம எவ்வளவோ மதர்ஸ் வந்து பொறுப்பு இல்லாம குழந்தைய விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. தனியா அப்பா அம்மார்கள் மட்டும் கூட்டுறாங்க. அப்பா அம்மார்கள் விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க குழந்தை பேருக்குன்னு. அம்மா மட்டும் தனியா கூட்டிட்டுருவாங்க. இப்படிலாம் இல்லாம குடும்பமா சேர்ந்து கொஞ்சம் உதவி பண்ணா, சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். ஒரு தாய் தன் பிள்ளையோட தலையெழுத்தை மாத்தி எழுதிடுவாங்கிறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் தான் சாட்சி. இன்னைக்கு அவங்க அம்மா வந்து தன் குழந்தையோட வாழ்க்கைய என்னமோ தவறுதல் அறியாமையில நடந்ததை திருப்பியும் திருத்தி அமைச்சு தன் குழந்தைய பெருமைப்படுற மாதிரி சான்றோன்னு சொல்ற மாதிரி நீங்க அவங்க டீச்சர் அவ்வளவு பெருமையா பேசிருக்காங்க. அவங்கள பத்தி அந்த ஆடியோ ஃபுல்லா கேட்டேன். அவங்களுக்கு நான் ரிப்ளை ஒரு ஆடியோ மெசேஜும் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஆக்கி இன்னைக்கு நல்லபடியா கொண்டு வந்துட்டீங்க. முதல்ல அதுக்கு நான் உங்களுக்கு பாராட்டினேன், நன்றி சொல்றேன். என்ன பண்ணுமா சொல்லிட்டு போனாங்க, 2 மாசம் முடிச்சுட்டு வரும்போது நாங்க ட்ரீட்மெண்ட் பினிஷ் பண்ற மாதிரி வரும், நீங்க எங்களுக்கு வீடியோ போடணும், நாங்க எல்லாம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. நானா எதிர்பார்க்கல. நீங்க சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு மெனக்கெட்டு ஒவ்வொரு போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ண நிச்சயமா ஏனோ தானே பண்ணல. எல்லாமே நீங்க தேடி தேடி எங்களோட போட்டோஸை எடுத்து இது கொடுத்துருக்கீங்க. ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்தீங்களா? தேங்க்யூ. இது நான் வந்துட்டு ரொம்ப பத்திரமா வச்சிருப்பேன். அவன் பெரிய ஆளாய் ஏதாவது பெரிய வேலைக்கு போய் ஃபியூச்சர்ல வந்தா கூட இந்த போட்டோ ஃப்ரேம் என் வீட்டுல இருக்கும். இது நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனை காமிச்சு என்கிட்ட வரலாம். எப்பயும் நான் இதை பத்திரமா வச்சிருப்பேன். உங்க அன்புக்கு நன்றி. நீங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணா நிச்சயமா சொல்லலாம் ஒரு நிமிஷத்துல. அந்த மொபைல் டிவி அதனாலதான் எவ்வளோ நீங்க இங்க வந்து நின்று பேசுங்க. அப்ப உட்காந்துக்கோங்க, இங்க சேர் போட்டு உட்காந்துக்கோங்க பின்னாடி. அந்த கேமரா இப்ப சொல்லுங்க. எல்லா ஃபங்க்ஷன்லயும் பாக்குறோம், நிறைய பஸ்ல டிராவல் பண்ணும்போது நிறைய பாக்குறோம். எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க வந்து போனை வச்சு கொடுத்துட்டு தான். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனா அந்த ஏஜ்ல வந்து எனக்கு இப்படி ப்ராப்ளம்லாம் வரும்னு தெரியாம ஒரு போனை கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கு. ஆனா இனிமே நான் அடிபட்டதுனால நம்ம பாக்குற எல்லா குழந்தைங்களுமே நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா என் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு போய் நேரம் சொல்லும் போது அவங்களுக்கு புரியல, பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம குழந்தை அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லிடுறது. இது மாதிரி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. நிறைய நாங்க எங்க குழந்தைய வச்சு நாங்க நிறைய இது கஷ்டப்பட்டுட்டோம், வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம இருக்கிற வரையும் நம்ம குழந்தைய நம்ம பாத்துக்கணும். நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்களே பாத்துக்கணும்ல. அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு வரணும் இல்லையா? அதனால அது அவங்க வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். சூப்பர். இன்னைக்கு ஒரு தாய் அட்வைஸ் பண்றாங்க,
தன்னோட சின்ன ஒரு அறியாமையில நடந்த தவறுதல திருத்தி எழுதின தாய்க்கு எல்லா தகுதியும் இருக்கு. எல்லாருக்கும் புத்தி சொல்றதுக்கு பெரிய கலெக்டரா இருக்கணும், டாக்டரா இருக்கணும், இல்ல வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா இருக்கணும் கிடையாது. வாழ்க்கையை திருத்தி அமைச்சவங்க கூட அட்வைஸ் பண்ணலாம். சோ அதுக்கான முழு இது உங்களுக்கு இருக்கு. சோ நீங்க நல்லா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும். அல்ல உங்களோட எல்லா துவாசையும் கேட்கணும் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, நன்றி. நன்றி. ஓகே, அவங்க முடிச்சிட்டாங்க நல்லபடியா. நீங்க சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இனிமே வாழ்றதுக்கு என்னோட பிரேயர்ஸ். லவ் யூ ஆல். நன்றி.